கிரிக்கெட் விளையாட்டில் இந்திய அணியின் மறக்க முடியாத வெற்றிகள் பல ரசிகர்களின் நெஞ்சில் என்றென்றும் நிறைந்திருக்கும். அப்படி இந்திய அணியின் மறக்க முடியாத வெற்றிகளில் ஒன்றாக உள்ளது 1993 நடைபெற்ற ஹீரோ கோப்பை தொடரின் அரையிறுதிப் போட்டி. அந்த போட்டியில் கடைசி ஓவரை சச்சின் வீசி மாயம் செய்திருப்பார். அவரது பந்துவீச்சின் மூலம் அந்த வெற்றியை இந்தியா ருசித்திருந்தது. அந்த மறக்க முடியாத வெற்றி குறித்த ஆட்டத்தின் ரீவைண்ட் தொகுப்பை தற்பொழுது காணலாம். கடந்த 1993 ஆண்டு வங்காள கிரிக்கெட் சங்கத்தின் வைர விழாவை முன்னிட்டு இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் பங்கேற்ற மிக பிரம்மாண்டமான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெற்றது. இந்த தொடரில் இருந்து பாகிஸ்தான் அணி கடைசி நேரத்தில் பின்வாங்கியது. லீக் போட்டிகளில் முதல் 4 இடங்களை பிடித்த மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிகள் முதல் அரையிறுதி போட்டியில் விளையாடின. இந்த போட்டி நவம்பர் 24 அன்று கொல்கத்தாவில் நடைபெற்றது. ஈடன் கார்டன் மைதானத்தில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் அசாருதீன் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்ய துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய அஜய் ஜடேஜா ஆலன் டொனால்டின் பந்தில் பாயிண்ட் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு ஆட்டத்தை தொடங்கியவர் 6 ரன்களில் ஃபேனி டிவிலியர்ஸின் பந்து வீச்சில் LBW மூலம் ஆட்டமிழந்து வெளியேற அவரை தொடர்ந்து 3வது வீரராக களத்துக்கு வந்த வினோத் காம்ப்ளி அதிரடியாக கவர் திசையில் ஒரு பவுண்டரியை அடித்து ஆட்டத்தை தொடங்கிய நிலையில் 4 ரன்களிலும், அதன் பின்னர் மனோஜ் பிரபாகர் 3 ரன்களிலும், அடுத்தடுத்து ஒற்றை இலக்கு டேரின் கல்லினனின் துல்லியமான த்ரோவின் மூலம் ரன்அவுட்டின் மூலம் ஆட்டமிழந்து வெளியேற 18 ரன்களுக்கு இந்திய அணி 3 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அப்பொழுது 5வது வீரராக களத்துக்கு வந்த 20 வயது இளைஞனான சச்சின் டெண்டுல்கர் ஆலன் டொனால்டின் பந்து வீச்சில் அதிரடியாக ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு தனது ஆட்டத்தையும் தொடங்கியிருப்பார். மறுமுனையில் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஆட ஆரம்பித்த அசாருதீன் கவர் திசையில் தன்னுடைய முதல் பவுண்டரியை பறக்கவிட்டதை தொடர்ந்து மெக்முல்லரின் பந்தில் ஸ்ட்ரெயிட் திசையில் மற்றொரு பவுண்டரியை பறக்கவிட ஆரவாரத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தனர் இந்திய ரசிகர்கள். இந்த சூழ்நிலையில் 15 ரன்கள் எடுத்திருந்த சச்சின் டெண்டுல்கர் ரிச்சர்ட்ஸ் நல்லின் பந்து வீச்சில் 4வது விக்கெட்டாக வெளியேற 53 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து பரிதாபமான நிலையில் இருந்தது இந்திய அணி. அதன் பிறகு 6வது வீரராக களத்துக்கு வந்த பிரவீன் ஆம்ராவை துணைக்கு வைத்துக் கொண்டு மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்ட முகமது அசாருதீன் பேட் சிம்காஸின் பந்தில் எடுத்த பவுண்டரியின் மூலம் தன்னுடைய அரை சதத்தையும் பூர்த்தி செய்தார். விக்கெட் வீச்சுக்கு தடை போட பந்துகளை இவர்கள் வீணடித்ததன் மூலம் இந்திய அணியின் ரன் விகிதம் வெகுவாக குறைந்திருந்த சூழ்நிலையில் ஆட்டத்தின் கீரை மாற்றி அதில் அதிரடியை கையில் எடுத்த அசாருதீன் மெக்மல்லனின் பந்தில் லாங்கான் திசையில் இந்திய இன்னிங்ஸின் முதல் சிக்ஸரை பிரம்மாண்டமாக பறக்கவிட்டு அரங்கத்தையும் அதிரவிட்டிருப்பார். இந்த ஒரு சிக்ஸரின் மூலம் 6வது விக்கெட்டுக்கு களத்தில் கைகோர்த்த இவர்களின் பார்ட்னர்ஷிப் 95 ரன்களை கடக்க அதற்கடுத்து ஃபேனி டிவிலியர்ஸின் பந்தில் பிரவீன் ஆம்ரே 1 ரன் ஓட முயற்சி செய்யும் பொழுது 48 ரன்கள் எடுத்திருந்தவர் 6வது விக்கெட்டாக ரன்அவுட்டின் மூலம் வெளியேறியிருப்பார். அவரை தொடர்ந்து களத்துக்கு வந்த கபில் தேவ் ஆலன் டொனால்டின் பந்தில் ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு ஆட்டத்தை தொடங்க அதன் மூலம் 150 ரன்களை கடந்தது இந்திய அணி. மறுமுனையில் தன்னுடைய சதத்தினை நெருங்கிய முகமது அசாருதீன் மெக்மெல்லனின் பந்தில் ஒரு கவர் டிரைவ் ஆட அப்பொழுது கபில் தேவ் 2 ரன்களை ஓடி எடுக்க முயற்சி செய்யும் பொழுது இந்திய இன்னிங்ஸின் 4வது வீரராக 7 ரன்களில் ரன்அவுட்டின் மூலம் ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார். அதனைத் தொடர்ந்து விஜய் யாதவ் 3 ரன்களில் டிவிலியர்ஸின் பந்து வீச்சில் விக்கெட்டை பறிகொடுக்க மறுமுனையில் சதத்தினை நெருங்கிக் கொண்டிருந்த அசாருதீன் சச்சினை வீழ்த்திய அதே ரிச்சர்ட்ஸ் நல்லின் பந்து வீச்சினால் விக்கெட் கீப்பர் ரிச்சர்ட்சனிடம் கேட்ச் கொடுத்து 90 ரன்களில் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தோடு களத்தை விட்டு வெளியேறியிருப்பார். பின்னர் மீதம் இருந்த கடைநிலை வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்து டிவிலியர்ஸ் மற்றும் ஸ்னல்லின் பந்து வீச்சில் தங்களது விக்கெட்டுகளை விட்டுக் கொடுக்க அதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இந்திய அணி 195 ரன்களை எடுத்தது. இதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற 195 ரன்கள் என்ற எளிதான இலக்கை அசால்ட்டாக எடுக்கலாம் என பேட்டிங் செய்ய களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணிக்கு ஷாக் கொடுத்தது இந்தியா. ஸ்ரீநாத்தின் பந்தில் ஆண்ட்ரே ஹட்சன் தடுமாறி கொடுத்த ஒரு கேட்ச் வாய்ப்பை விக்கெட் கீப்பர் விஜய் யாதவ் கோட்டை விட்டாலும் அதே ஓவரில் அந்த அணியின் கேப்டனும் துவக்க ஆட்டக்காரருமான கெப்லர் வெசல்ஸை 5 ரன்களில் ஸ்ரீநாத்தின் பந்து வீச்சில் முதல் விக்கெட்டாக வெளியேற்றியிருப்பார்.
ஒரு பக்கம் தென்னாப்பிரிக்க அணியின் துவக்க ஆட்டக்காரரான ஹட்சன் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த, மறுமுனையில் ஹான்சி குரோனியே 13 ரன்கள் எடுத்திருந்த பொழுது பிரவீன் ஆம்ரேவின் துல்லியமான த்ரோவினால் ரன் அவுட்டின் மூலம் வெளியேறியிருப்பார். இந்திய ரசிகர்கள் தொடங்கி இந்திய வீரர்கள் வரை ஆரவாரத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்க, அடுத்து சலீல் அன்கோலாவின் பந்தில் மிட்விக்கெட் திசையில் தன்னுடைய மற்றொரு பவுண்டரியை ஹட்சன் பறக்கவிட்ட நிலையில் 4வது வீரராக களத்துக்கு வந்த டேரில் கல்லினன் கபில் தேவின் பந்து வீச்சில் 10 ரன்களில் LBW மூலம் ஆட்டமிழந்து வெளியேற, அவருக்கு பின்னால் வந்த ஜாண்டி ரோட்ஸ் அதிரடியாக பவுண்டரியை பறக்கவிட்டு ஆட்டத்தை தொடங்கியிருப்பார். இந்த ஒரு பவுண்டரியின் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 72 ரன்களை எட்ட, அடுத்த சில ஓவர்களிலேயே அவரும் ஆட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அஜய் ஜடேஜாவின் பந்து வீச்சில் பாயிண்ட் ஃபீல்டரான கேப்டன் முகமது அசாருதீனிடம் கேட்ச் கொடுத்து 4வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அவரைத் தொடர்ந்து ஆல்ரவுண்டரான பிரைன் மேக்மெல்லனுடன் கைகோர்த்த ஹட்சன் அனில் கும்ளேவின் பந்து வீச்சில் ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி செய்தவர், அதே கும்ளேவின் பந்து வீச்சில் ஸ்டம்பை பறிகொடுத்து 62 ரன்களில் 5வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அந்த ஒரு விக்கெட்டின் மூலம் ஒட்டுமொத்த அரங்கமும் கட்டுக்கடங்காத ஆரவாரத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில், அதன் பின்னால் களத்துக்கு வந்த சிம் காக்ஸ் அஜய் ஜடேஜாவின் 2வது விக்கெட்டாகவும், ரிச்சர்ட் ஸ்னெல் அனில் கும்ளேவின் 2வது விக்கெட்டாகவும் அடுத்தடுத்து வெளியேற, 9வது வீரராக களத்துக்கு வந்த விக்கெட் கீப்பர் ரிச்சர்ட்சனுடன் கைகோர்த்த பிரைன் மேக்மெல்லன், ஸ்ரீநாத் மற்றும் மனோஜ் பிரபாகர் ஆகியோரின் பந்துகளில் மிட்விக்கெட் மற்றும் ஃபைன் லெக் திசைகளில் பறக்கவிட்ட பவுண்டரிகளின் மூலம் வெற்றிக்கான இலக்கை நோக்கி மெல்ல மெல்ல முன்னேற ஆரம்பித்தது தென்னாப்பிரிக்க அணி. இதனால் தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கும் 11 பந்துகளில் 9 ரன்கள் தேவைப்பட, மனோஜ் பிரபாகர் வீசிய 49வது ஓவரில் 15 ரன்கள் எடுத்திருந்த விக்கெட் கீப்பர் ரிச்சர்ட்சன் ரன் அவுட்டின் மூலம் ஆட்டம் இழக்க, ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. இறுதி ஓவரில் தென்னாப்பிரிக்க அணி 6 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலை. அப்பொழுது அசாருதீன் 20 வயதான சச்சின் மீது நம்பிக்கை வைத்து அவரை பந்து வீசுமாறு கூறினார். அந்த போட்டியில் அதுவரை ஒரு ஓவர் கூட சச்சின் வீசவில்லை. இளம் சச்சினும் நம்பிக்கையுடன் பந்து வீச, முதல் பந்தில் மெக்மில்லன் கவர் திசையில் ஒரு ஷாட் ஆட, அப்பொழுது 2 ரன்னை ஓடி எடுக்க நினைத்த டிவிலியர்ஸ் ரன் அவுட்டின் மூலம் ஆட்டமிழக்க, சச்சின் தொடங்கிய ரசிகர்கள் வரை அனைவரும் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர். மீதம் இருந்த 5 பந்துகளில் தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு 5 ரன்கள் தேவைப்பட, 11வது வீரராக களத்துக்கு வந்த ஆலன் டொனால்டின் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே ஒரு பந்தை சச்சின் டெண்டுல்கர் டாட் பாலாக வீச, அடுத்த 2 பந்துகளிலும் ரன் கொடுக்காமல் கச்சிதமாக சச்சின் வீச, கடைசி 2 பந்துகளில் தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு 5 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலை உருவானது. ஒட்டுமொத்த அரங்கமும் சச்சின் சச்சின் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில், அடுத்த பந்தில் ஆலன் டொனால்டு மிட்விக்கெட்டில் 1 ரன் எடுத்திருப்பார். அதற்கடுத்து ஒரு பந்தில் தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு 4 ரன்கள் தேவைப்பட, கடைசி பந்தை யார்கராக வீசிய சச்சின் 1 ரன்னை மட்டுமே விட்டுக் கொடுக்க, 2 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்திய அணி இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியது. மெக்மில்லன் போன்ற சிறந்த பேட்ஸ்மேனை ரன் அடிக்க விடாமல் அசத்தலாக பந்து வீசிய சச்சினின் அந்த பந்து வீச்சானது கிரிக்கெட் வரலாற்றில் அதி அற்புதமான பந்து வீச்சாக பார்க்கப்பட்டது. ஒரு கை தேர்ந்த பந்து வீச்சாளர் வீசியிருந்தால் கூட அந்த இறுதி ஓவரை அத்தனை பிரமாதமாக வீசியிருக்க மாட்டார். ஆனால் தானும் ஒரு கை தேர்ந்த பந்து வீச்சாளர் தான் என்பதனை கெத்தோடு சச்சின் நிரூபித்த தருணம் இது. 2 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்த வெற்றியின் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியையும் வீழ்த்தி கோப்பையையும் கைப்பற்றியது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.